இவ்வளவு பெரிய திருவிழாவை தன் தோள்களில் தூக்கிச் சுமக்கும் அண்ணன் அழகிரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து மேடையில வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, மிஸ்டர் அழகிரி அற்புதமா மதுரையே ஒரு கலக்கி இருக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக ஏதோ பிலிம் பெஸ்டிவல் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அது ஒரு மூத்த கலைஞரை பாராட்டுகின்ற அவருடைய நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் நல்லா இருக்கும். டிஎம்எஸ் சாருக்கு ஒரு பாராட்டு விழா. இதுல கலையுலகத்தை சேர்ந்த இயக்குநர் ஸ்ரீராம் பாலச்சந்திர சார், அப்புறம் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். ராமமூர்த்தி, இசைக்குயில் பி. சுசிலா அம்மா, அவங்க கவிஞர் வாலி ஐயா, கவிப்பேரரசு வைரமுத்து, இவங்க எல்லாருமே நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையில ஒரு பெரிய பாராட்டு விழா இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதற்கு மு.க. அழகிரி அவர்கள் தான் எல்லா ஏற்பாட்டையும் செய்திருக்காங்க. சினிமாவில் இருக்க நாங்க கூட செய்யாம விட்டதை, செய்ய மறந்ததை அண்ணன் அழகிரி அவர்கள் பண்ணியிருக்காங்க. டிஎம்எஸ்க்கு பாராட்டு விழாங்கிறது நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு நடக்கிற பாராட்டு விழா மாதிரி, தமிழருடைய உணர்வோடையும் ரத்தத்தோடையும் கலந்த ஒரு குரல் டிஎம்எஸ்ஸின் குரல். அதற்கு இவ்வளவு பெரிய பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிற அழகிரி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், கலை உலகத்தை சேர்ந்த அத்தனை பிரம்மாக்களுக்கும் என்னுடைய நன்றி என்ற இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் நான் ரொம்ப சந்தோஷமா கலந்துக்கிறேன். எங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நினைச்சு நான் கலந்துக்கிறேன். ஏன்னா டிஎம்எஸ் எம்ஜிஆர் 3 வார்த்தை எப்படி கல்வி அறிவு இல்லாதவனுக்கும் ஆங்கில அறிவு இல்லாதவனுக்கும் தமிழ்நாட்டில் தெரியுமோ, அது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 3 ஆங்கில வார்த்தை தான் டிஎம்எஸ். இதற்கு ஏற்பாடு செய்த அழகிரி அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. இங்கு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியிருக்கின்ற கலைஞர் கயல்விழி அவர்களே, வருகை தந்துள்ள அமைச்சர் பெருமக்களே, நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தோரிடம் சொல்லி தலைவர் அவரிடத்திலே எப்படியாவது நீங்கள் தேடி வாங்கி தர வேண்டும், மதுரையில் இந்த விழா நடத்த வேண்டும் என்று நான் சென்ற வருடம் மார்ச் மாதம் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நான் இங்கே பாலச்சந்திரன் அவர்களை இயக்குநர் சிகரத்தை ஏன் அழைத்தேன் என்றால், ஒரு இயக்குனர் பாராட்ட வேண்டும், அதுவும் என்னை கவர்ந்த ஒரு இயக்குனர். சிறிய வயதிலிருந்து அவரிடத்தில் எனக்கு குரல் கொடுத்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுவேன். நான் நினைத்துக் கொள்வேன், சுசீலாவுக்கே ஒரு பின்னணி பாடல் இருக்கிறார்களா என்று. அப்படிப்பட்ட ஒரு குரலை இங்கு அழைத்து நான் டிஎம்எஸ்ஐ பாராட்ட அழைத்திருக்கிறேன். அதுபோல நம்முடைய நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவான விவேக் அழைத்த காரணம், நான் எப்பொழுதுமே ராகேஷ் அவர்களிடத்திலே நெருங்கி பழகியிருக்கிறேன். ராகேஷ் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அவருக்கு அடுத்த ஆண்டு காரைக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தனக்கு மீண்டும் பதவி கொடுக்கும் பொழுது எனக்கு வேண்டாம் என்று வேண்டாம் என்று சொல்லியவர், பதவியை விரும்பாத உரையோடு ஒன்ற வைத்து தன் உள்ளத்தை உள்ளவாறு பதிய வைத்து அழகான அன்பான பண்பான வார்த்தைகளால் வரவேற்புரையாற்றி விழாவின் தோரணவாயை சூட்டிய மதுரை மாநகரின் வித்தாகிய அஞ்சா நெஞ்சருக்கு நன்றி. நம் இதயங்களை கலக்க வைத்த அவருக்கு என் இதயம் கலங்க நன்றி. எளிமை நீங்கள் புனையும் என்மீது பாசம் குறைவு காட்டி என்னை வளர்த்து வரும் தங்க தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களே, விழா நாயகர் பத்மஸ்ரீ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அணியர்கள் நிறைந்த மேடை, கலைஞர்கள் நிறைந்த மேடை, கவிஞர்கள் நிறைந்த மேடை.
இதில் இளைஞர் என்ற ஒரே ஒரு தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் இல்லாதவன் நான் ஒருவன் தான். அன்பு சகோதரர் அழகிரி அவர்களின் இதயத்தில் பாசத்தில் இடம்பெற்றதால் இன்றும் இடம்பெற்றிருக்கிறேன். அவருக்கு என்னாலும் வளர்வுரை நன்றி. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உன்னத கலைஞர் TMS அவர்கள். விரலால் நடிப்பவர்கள் சில பேர், விழியால் நடிப்பவர்கள் சில பேர், குரலால் நடிக்கும் ஒரே கலைஞர் TMS அவர்கள். திரையுலகம் செய்ய தவறிய பணியை தனியொரு மனிதனாய் நின்று இன்று பாட்டுடை தலைவனுக்கு பார்மானி தாய், 7 கோடி மக்களுக்கும் நீதான் தாய். தாயே, தன் தமையனை வாழ்த்தவர்கள் பாட்டுக்கையை பாசக்கை வாழ்த்துகிறது, வைகையை காவேரி வாழ்த்துகிறது. மொத்தத்தில் TMS கை கொடுக்கும் மெய்யான அன்பினரின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சௌராஷ்டிரா சமுதாயத்தின் சார்பாக திரு ராம்பாபு அவர்களை விழாவை இன்றைய தினம் வெற்றிகரமாக நடத்தி காட்டியதோடு இல்லாமல் இன்றைய தினம் தமிழர்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றாலும் 6 கோடி தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவராக தமிழ் நெஞ்சங்களிலே தமிழர்களுக்கு ஒரு குறை என்றால் அதிலே வந்து நிற்பவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழருக்கு ஒரு பெருமை என்றால் அதிலே வந்து நிற்பது டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழருக்கு டாக்டர் கலைஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து வழங்குவதற்காக வந்திருக்கின்ற இயக்குநர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்களே, காவிய கவிஞர் வாலி அவர்களே, கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களே, இசைவேந்தர் ராமமூர்த்தி அவர்களே, TM சவுந்தரராஜன் குடும்பத்தை சார்ந்த அவருடைய குடும்பத்தினை சார்ந்தவர்களே, இன்றைய தினம் மதுரை மாநகரம் வியக்கின்ற அளவிற்கு தமுக்கம் மைதானத்திலே இன்னும் நம்முடைய ஒப்பற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கின்றாரோ அவருடைய வழியிலே வந்திருக்கின்ற நம்முடைய அஞ்சானந்த அண்ணன் அவர்கள் இன்றைய தினம் இந்த விழாவை இங்கு சீரும் சிறப்போடு நடத்தி மேற்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களை போன்றவர்களெல்லாம் டெல்லியிலே சென்ற அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்தித்து தேர்தல் வெற்றியை நாங்கள் பகிர்ந்து கொண்ட நேரத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களும் மத்திய அமைச்சர்களும் டெல்லியிலே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கேட்டார்கள், இந்த வெற்றிக்கு பின்னாலே இருந்த ஆட்டலரசர் அஞ்சானங்கரை பற்றி அவர்கள் கேட்டு அவருடைய சொல்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம். அப்படிப்பட்ட ஆட்டலரசர் இன்றைய தினம் சௌராஷ்டிர சமுதாயத்திலே ஒரு புரோகிதம் படிக்கின்ற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்த TM சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய இசை வாழ்சுபுராமன் போன்ற நல்ல உள்ளங்களுடைய நட்போடு அன்றைய தினம் TMS அவர்கள் தன்னுடைய இந்த இசை வாழ்க்கையை துவங்கி இன்றைய தினம் தமிழகமே வியக்கின்ற அளவிற்கு ஒரு சௌராஷ்டிர சமுதாயத்தில் பிறந்திருந்தோம் என்றாலும் அவருடைய குடும்பம் புரோகித தொழிலை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். அந்த அடிப்படையில ஸ்லோகங்களை அவர் சின்ன வயதிலிருந்து பிறக்கின்ற காலத்திலிருந்து மிக சிறப்பாக பாடுகின்ற ஒரு தன்மை பெற்றவர். அந்த அடிப்படையில மிக சிறப்பான இந்த கருத்துக்களை தமிழகமே இந்த தினம் 4 தலைமுறைகளை கண்டிருக்கின்ற நடி வாழ்க்கைக்கு நன்றி. பிரித்தால் பொருள் தராத இரட்டை கிளவி. ஆம், திரையிசை பெற்ற மெல்லிசை இரட்டையர், திரைத்தால் போற்றும் இரட்டை குழந்தைகள் விஸ்வநாதன் என்னும்